ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் குர்த்தி, ஹோம்மேட் சோப், அது மட்டும் இல்லாமல் பீரியட் பேண்டீஸ் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்தோட லிங்க்குமே நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் கெமிக்கலே இல்லாத ஹோம்மேட் சோப்பெல்லாம் கேட்டிருந்தீங்க. அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா டைஸ் டெஸ்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதாங்க. அதாவது DICE. ஸோ இந்த டைஸ் டெஸ்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதாங்க. இந்த டைஸ் டெஸ்ட் ஐவிஎஃப்பில் பண்ணுவாங்க, இல்லை ஐவிஎஃப்க்கு முன்னாடி பண்ணுவாங்க, இல்லை ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த டெஸ்ட்டை பண்ணுவாங்க. ரொம்ப ரேர். இந்த டெஸ்ட்டை நிறைய இடத்துல பண்ணுறாங்களா அப்படின்றது டவுட்டு தான். ஒரு சில இடத்துல இந்த டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டைஸ் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் இது. அதாவது நம்மளோட எண்டோமெட்ரியம் லைனிங்கில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. இந்த டைஸ் டெஸ்ட் நம்மளோட எண்டோமெட்ரியம் லைனிங்கில் பண்ணும் போது பார்த்திங்கன்னா என்ன ஸ்டடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டோஜெனோமிக் ஸ்டடி அப்படின்றத அந்த டிஷ்யூவில் பண்ணுவாங்க. அதாவது அந்த எண்டோமெட்ரியம் டிஷ்யூவில் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கா அப்படின்றத டாக்டர் பார்ப்பாங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த எண்டோமெட்ரியம் லைனிங்கில் இருந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அதை சரி பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில பேர்லாம் நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்களுக்கு எந்த இஷ்யூமே இல்லை, எனக்கும் நார்மல், என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நார்மல், எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டோம், எல்லாமே நார்மல் வந்திருக்கு அப்படின்னும் போது சில டாக்டர்ஸ் இந்த டைஸ் டெஸ்ட்டும் பண்ண சொல்லுவாங்க. இந்த டைஸ் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட எண்டோமெட்ரியம் அந்த லைனிங்கில் ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதை ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரா டெஸ்ட்டும் ஸ்க்ராச்சிங் எண்டோமெட்ரியம் ஸ்க்ராட்ச் பண்ணுற டெஸ்ட்டும் ஒன்றான்னு கேட்டிருந்தாங்க. ஈரா டெஸ்ட் வேறு, ஸ்க்ராச்சிங் வேறு. ஸ்க்ராச்சிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் டே வர சொல்லிவிட்டு உங்களுக்கு லைட்டாக அந்த எண்டோமெட்ரியம் சுரண்டி விடுவாங்க. அதுதான் ஸ்க்ராட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈரா டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஈரா டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரா டெஸ்ட் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாளில் எம்ப்ரியோ வச்சா அது இம்ப்ளான்டேஷன் ஆகும் அப்படின்றத அந்த ரிசப்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறது தான் ஈரா டெஸ்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேர்ளுக்கு 30 days ஒன்ஸ் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா அவங்களோட ஓவுலேஷன் ஒரு 14th டேலேருந்து ஒரு 18th டேக்குள்ளே நடக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். பட் அந்த ஐவிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு எந்த நாளில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, 17th டேக்கு மேலே 23rd டேக்குள்ளே எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. பட் பர்டிகுலராக அந்த ஈரா டெஸ்ட்டில் இந்த நாளில் வச்சிங்க அப்படின்னா அந்த எம்ப்ரியோ இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு கரெக்டான நாள் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதை தான் அந்த ரிசப்டிவிட்டி இருக்கா, நான் ரிசப்டிவிட்டியா இல்லை ரிசப்டிவிட்டியா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ரிசப்டிவிட்டின்ட்டு வந்துடுச்சு அப்படின்னா
அவங்க வந்து அந்த நாளை வந்து பர்டிகுலராக வந்து எடுத்துகிட்டு அந்த நாளில் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஈரா டெஸ்ட்டில். ஸோ அப்போ பண்ணும்போது வந்து அந்த எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து நடக்கும். இதுதான் வந்து ஈரா டெஸ்ட்டு. ஸ்க்ராட்சிங் வந்து வேறு. ஸ்க்ராட்சிங் வந்து லைட்டாக அவங்களுக்கு வந்து அந்த எண்டோமெட்ரியம் சுரண்டி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து சக்ஸஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஐவிஎஃப்பில். அது என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சுரண்டி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த எம்ப்ரியோ வைக்கும்போது அது இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டைஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எண்டோமெட்ரியமில் வந்து ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த இன்ஃபெக்ஷனை வந்து சரி பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்த உடனே அந்த இன்ஃபெக்ஷன் சரியானதும் அவங்கள நேச்சுரலாகவே வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஐவிஎஃப் ஐயுஐ வந்து தேவை கிடையாது. ஒரு வேளை சில ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து எல்லாமே நார்மலாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு எல்லாருமே நார்மலாக இருக்கும். பட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிவிடுவாங்க. சம்டைம்ஸ் அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணும்போது நெகட்டிவ் வரும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து மேபி கர்ப்பப்பையில் ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கலாமா, இல்லை எம்ப்ரியோ வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கான்றதை அப்போ தான் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைஸ் டெஸ்ட்டை வந்து நீங்களே கூட உங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஏன்னா உங்களோட எண்டோமெட்ரியமில் வந்து ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேச்சுரலாகவும் ட்ரை பண்ணலாம். இல்லை ஐவிஎஃப் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். இந்த டைஸ் டெஸ்ட் வந்து மெயினாக வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து கல்யாணம் ஆகி ப்ரெக்னென்ட்டே ஆகலை அவங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த டெஸ்ட் வந்து டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.